ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாத்தன் அகாடமி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, அது அந்த 30 மார்க் கொஸ்டினில் ஒரு கொஸ்டினை பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை தொழிலாளர் முறை, அதாவது சைல்டு லேபர் சிஸ்டம். இல்லை, அதை பற்றின ஒரு டீட்டெயிலை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து அதோட வந்து என்னென்ன டாபிக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸை பற்றி கீழே பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து குழந்தை தொழிலாளர்லாம் என்ன, அவருடைய வகைகள், அவர்கள் பணியாற்றக்கூடிய துறைகள், குழந்தை தொழிலுக்கான காரணங்கள், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், அதற்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள், இந்திய அரசின் திட்டங்கள், எதிராக வழங்கப்பட்ட, அதாவது அந்த குழந்தை தொழில் முறைக்கு எதிராக வழங்கப்பட்ட தீர்ப்புகள், அதற்கு எதிராக அமைக்கப்பட்ட கமிட்டிகள், உலகளாவிய நடவடிக்கைகள், அப்புறம் தீர்ப்பதற்கான ஆலோசனைகள். சரிங்களா? ஸோ இத்தனை வகையான டாபிக்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி ஒன்று பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து வரையறை, டெஃபினிஷன் என்னென்னா, குழந்தை தொழிலாளர் என்னன்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தை செய்யும் வேலையானது அக்குழந்தையின் உடல்நலம், மனநலம் மற்றும் உளவியல் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்துவது. அதாவது குழந்தை தொழிலாளர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 14 வயசுக்கு உள்ளே இருக்கிற ஒரு குழந்தை வந்து ஒரு வேலை செஞ்சுன்னா அந்த வேலை மூலமாக அந்த குழந்தைக்கு உடல் ரீதியாகவோ, மன ரீதியாகவோ, உளவியல் ரீதியாகவோ எதனா பாதிப்பு ஏற்படுச்சுன்னா அதான் குழந்தை தொழிலாளர் முறைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? குழந்தை தொழிலாளர் அதிகம் உள்ள நாடு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். இந்தியாவில் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உலக நாடுகளே அதிகமாக குழந்தை தொழிலாளர் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். காரணம் வந்து மக்கள் தொகை அதிகம். சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்காங்க பார்த்தா 4.35 மில்லியன் இருக்காங்க 2011 கணக்கீட்டின்படி. இது மொத்த மக்கள் தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.36% ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வகைகளில் ஃபஸ்ட்டு அந்த 2 வகையாக பிரிப்பாங்க. முழு நேர குழந்தை தொழிலாளர்கள், பகுதி நேர குழந்தை தொழிலாளர்கள். ஃபஸ்ட்டு வந்து முழு நேர குழந்தை தொழிலாளர்கள் யார் பார்த்தீங்கன்னா, ஆண்டிற்கு 183 நாட்களுக்கு மேல் வேலை செய்கிறாங்க. அதுனா ஒரு வருஷத்துக்கு 183 நாட்களுக்கு மேலே வேலை செஞ்சாங்கன்னா அவங்க முழு நேர குழந்தை தொழிலாளர். சரிங்களா? அதே பகுதி நேர குழந்தை தொழிலாளர் எப்படி பார்த்தீங்கன்னா, ஆண்டிற்கு 183 நாட்கள் தான் செய்வாங்க. சரி, ஆண்டுக்கு 183 நாட்களுக்கு குறைவாக. சரிங்களா? இவங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது ஹெல்ப் வேலை செய்கிறாங்க. அதாவது ஹெல்ப்னா கூட வந்து உதவியாக வேலை செய்கிறவங்க தான் இவங்க இதில் வராங்க. பகுதி என்னன்னா, இப்போ அப்பா வந்து ஒரு குலத்தொழில் செய்கிறேன்னு வச்சுக்கலாம், பையன் வந்து வேலைக்கு போகிறான்னா, ஸோ வேலைக்கு இல்லை, ஸ்கூல் போகிறான்னு வச்சுக்கலாம், ஸ்கூல் பார்த்து ஒரு 1 hour முடியாது, இல்லை ஸ்கூல் போயிட்டு வந்து ஒரு 2 hours 3 hours வந்து டெய்லி வேலை செஞ்சான்னு வச்சுக்கலாம். ஸோ அந்தமாதிரி வேலைலாம் பார்த்தீங்கன்னா பகுதி நேர சைல்டு லேபரில் வந்துடும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பணியாற்றும் துறை. இந்த சைல்டு லேபர்லாம் பணியாற்றக்கூடிய துறையில் பார்த்தீங்கன்னா ஒப்பந்த பணியாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அபாயகரமான தொழிற்சாலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பந்த தொழில் தான் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்தோன்னா சாதாரண பணியாளர் வேலை அமைச்சுன்னு வச்சிங்களேன், இப்போது டெய்லியும் வீட்டுக்கு போயிட்டு வர ஒரு வேலைக்காரன் வந்து பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க, அபாயகரமான வேலைன்னும் போது ஒரு நாள் எங்கள் யாரும் இறந்துட்டாங்களோ இல்லை என்ன ஆகிட்டான்னு வச்சிங்களேன், அவங்க அப்பா அம்மா வந்து நிறுத்துறாங்க ஆட்டோமேட்டிக்காக. நீ அந்த இடத்துக்கு வேலை போக தேவையில்ல, வேறு என்ன இடத்துக்கு வேலைக்கு போ, அந்த இடத்துல ரொம்ப அபாயகரமான இடமா இருக்குது, ஸோ அப்படின்னு சொல்லி நிறுத்துறாங்க. அது ஒப்பந்த தொழில்னா அவன் இந்த ஒரு வருஷம் செய்யணும், ஒரு வருஷம் செஞ்சு தான் ஆகணும். ஸோ அதனால தான் அந்தமாதிரி எடுத்துக்கலாம். அந்த அபாயகரமான சுரங்கம் போன்ற தொழில்லாம் பார்த்தீங்கன்னா ஒப்பந்த தொழிலாக பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அனாதைகள், அப்புறம் ஆதரவற்ற குழந்தைகள், அதுமாதிரி குழந்தைகள் அதிகமாக இருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வேளாண்மை துறை. சரிங்களா? வேளாண்மை துறையில் என்ன பார்த்தீங்கன்னா, குழந்தை தொழில் முறை அதிகம் காணக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80% சைல்டு லேபர்ஸ் பார்த்து எங்கே இருக்கீங்கன்னா பார்த்தீங்கன்னா வேளாண்மை துறையில் தான் இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தெரு வேலை செய்வோர்னா தெரு ஓரத்தில் என்னென்னா, இந்த தெரு ஓரில் தள்ளுவண்டியில் பார்த்தீங்கன்னா விற்றுனவங்க பார்த்தி அந்த பூ விற்கிறது, வாட்டர் பாக்கெட் விற்கிறாங்க, பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாக்கெட், அப்புறம் பழம் விற்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த தெரு ஓர வேலை செய்யல வந்துடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை பணியாளர்னா இதில் பார்த்தீங்கன்னா அதிகம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு வேலை செய்யறதுல பார்த்தீங்கன்னா 90% பெண்கள் தான் ஈடுபடுவாங்க. பெண் குழந்தைகள் தான் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை செய்யறதுல அதிகமாக இருப்பாங்க. சரிங்களா? என்னென்ன வேலை பார்த்தீங்கன்னா உணவகங்கள், கடைகள், துணிக்கடைகள், டீ கடைகள். இந்த டீ கடையில் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு வேலை செய்யக்கூடிய வகையை சேர்ந்ததாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து காரணங்கள். சைல்டு லேபருக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா கல்வி அறிவின்மை, அவங்களுக்கு கல்வி இல்லாத காரணத்தினால் இருக்கும். அடுத்தது பள்ளி வீட்டிற்கு அருகில் இல்லாமல், பள்ளி வந்து ஸ்கூல் வந்து பக்கத்தில் இல்லாத காரணத்தினால் என்ன ஆகுனா ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்கும். ஸோ அவ்வளோ தூரம் போய் படிக்கணுமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு சோம்பேத்தனப்பட்டுன்னு பக்கத்திலே வந்து வேலை செய்யணும் பக்கத்தில் இருக்கும். ஸோ பசங்க வந்து வேலை பக்கத்தில் இருந்தாக வேலைக்கு அமைச்சிடுறாங்க. அடுத்தது கல்வி கற்பது நாட்டமின்மை. பசங்களுக்கே பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸு அப்புறம் வந்து அவங்க பண்ணுற முறைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காம போயிடும். அது ஏன்னா அடிப்பாங்க, அதை அடிக்கிறத பார்த்தாலே ஒரு சில குழந்தைலாம் பயந்துடும், புத்தகத்தை பார்த்தாலே ஒரு சில குழந்தைலாம் அலர்ஜி ஆகும். ஸோ அந்த குழந்தைலாம் ஸ்கூலுக்கே போகாது. சரி, அது வந்து அவங்களுக்கே ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது வறுமையின் காரணம் என்னென்னா, அது அடுத்த சோறுக்கே வந்து வேலைக்கு போனன்ற நிலை தான் இருக்கும்போது அவங்க வந்து குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பத்தை விட வேலைக்கு அனுப்பத்தான் மும்முரமாக இருப்பாங்க. சரிங்களா? அதனால வந்து வறுமை ஒரு காரணமாகுது. அடுத்து அனாதை குழந்தைகள், அனாதை குழந்தைகளாக இருக்கும்போது என்னென்னா அவங்க எப்படியும் ஸ்கூலுக்கு போக முடியாது. சரிங்களா? ஸோ வந்து அவங்களுக்கு உண்டான சாப்பாடு வந்து அவங்களே தான் உருவாக்கின்ற பட்சத்தில் இந்த அனாதை குழந்தைகள், ஆதரவற்ற குழந்தைகள் வேலைக்கு போய் தான் ஆகணும். சரிங்களா? அடுத்து வந்து பெற்றோர் கடன்
சரி, பெற்றோர் கடன் பெற இயலா நிலை. இப்போது பெற்றோர் ஒரு இடத்துல கடன் வாங்கிட்டான்னு வச்சிங்களேன், அந்த கடனை திருப்பி அளிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பேங்க்கில் வந்து லோன் போட்டோன்னு வச்சிங்களேன், பேங்க்கில் வந்து என்னன்னா ஷூரிட்டி கேட்பான். அது இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணாங்க, ஸோ வந்து நானும் வேலைக்கு போகிறேன்டா, நீ கூட ஒரு 2 மாதத்துக்கு கூட வேலைக்கு வரான்னு சொல்லிட்டு பையனை கூட்டு போகும்போது, ஸோ அந்த இடத்துல என்னன்னா குழந்தை தொழிலாளர் முறை உருவாகுது. அடுத்து வந்து குத்தடிமை முறை. 8வது பார்த்தீங்கன்னா குத்தடிமை முறை, அது ஆல்ரெடி தெரியும். அடுத்தது 9 வந்து பட்ட கடனை அடைக்க வேலை. பட்ட கடனா அதான் ஆல்ரெடி பார்த்து தான், அந்த கடனை அடைக்க முடியாமல் இருக்கிறேன்னா உழைப்பை வந்து கடனாக கொடுத்துறாங்க. உழைப்பை வந்து மீதி காசாக கொடுத்துறாங்க. நான் வந்து உழைச்சி வந்து உங்கள் காசை கடன் அடைச்சிடறேன் அப்படின்ற மாதிரி. அடுத்தது முதலாளிகளின் பேராசை. முதலாளிகளின் பேராசை வரும்போது இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சாதாரண ஒரு மனிதன், ஒரு 18 வயது நிரம்பிய ஒரு ஆளை வந்து வேலைக்கு வைக்கணும்னு வச்சிங்களேன், அவனுக்கு மினிமம் 8000 ரூபாய் சம்பளம் தரணும்னு வச்சிங்களேன். அதே குழந்தையாக இருந்தால் ஒரு 5000 4000 இருந்தாலே போதும். ஏன்னா குழந்தையோட தேவை கம்மின்றதுனால அந்த 4000 ரூபாய் கொடுத்தாலே அந்த குழந்தைக்கு போதுமானன்றதுனால அது வேலைக்கு ஒத்துப்பாங்க. பட் ஆனால் நம்ம பெரியவங்களாக இருக்கும்போது நம்ம நிறைய தேவைகள் இருக்குது. குழந்தைலாம் இருக்கும்போது அதிகமான சம்பளம் தேவைப்படும். ஸோ வந்து அதே வேலை தான், பட் என்னென்னா குழந்தை வச்சா காசு கம்மியானதுனால காசு கம்மியாக வச்சு குழந்தை தொழிலில் வேலைக்கு வாங்குறாங்க. சரிங்களா, அதான் வந்து முதலாளிகளோட பேராசை. அடுத்தது மேல் சாதியினரின் அடக்குமுறை. மேல் சாதியினர்னா இப்போது எப்படி சொல்லுறது, மேல் சாதிக்காரனா கீழ் சாதிக்காரன் வந்து எப்பயுமே படிக்க விட மாட்டாங்க. சரிங்களா, உனக்கு எதிராக படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்கு எப்பவுமே வேலை தான் சென்றான்னு சொல்லிட்டு இந்த படத்தெல்லாம் கூட காட்டுவாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அதில் என்னன்னா மேல் சாதியின் அடக்குமுறை வந்துடும். அடுத்தது குழந்தை தொழிலாளர் முறையின் விளைவுகள் அறியாமல். என்னன்னா குழந்தை தொழிலாளர் முறை உருவாச்சுன்னா அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை வந்து மக்களும் பெற்றோரும் அந்த குழந்தைகளும் அறியாமல் இருக்குன்னு இது ஒரு காரணமாக அமையுது. அதை அறிஞ்சாங்கன்னா அவங்க வந்து அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. சரிங்களா, அது அறியாததும் ஒரு காரணம் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா குலத்தொழில் முறை. குலத்தொழில் முறைனா என்னென்னா, அப்பா செஞ்சுட்டு இருப்பாரு, பையனுக்கு படி போகிறாங்கன்னா திரும்ப நீ எதையே செய்கிறான்னு சொல்கிற மாதிரி. ஸோ அந்த குலத்தொழில் முறை வந்து தொட்டு வழங்கி வரும் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். அடுத்தது இந்த குழந்தை தொழிலாளர் முறையினால் ஏற்படக்கூடிய விளைவுகள்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, நாட்டின் 70% குறையும். ஏன்னா ஒரு குழந்தையிலே வேலைக்கு போயிட்டா அப்போ படித்தவங்க சதவீதம் குறைஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்புறம் வந்து பொருளாதாரம் குறைவு. படித்தவங்களால தான் பொருளாதாரமே உயரும். அவங்க படித்தவனும் படிக்காதனால அப்போ பொருளாதாரம் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் படித்தவர்களுக்கு தட்டுப்பாடு. இப்போது எல்லா வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா படிக்காதே செய்ய முடியாது. படித்தவங்களுக்கும் செய்யறதுக்கு உண்டான ஒரு சில வேலைலாம் இருக்குது. ஸோ அந்த வேலைக்கு வந்து படித்தவர்களுக்கு ஆள் இல்லாமல் போயிடும். அடுத்தது பார்த்தோன்னா சமூக முன்னேற்றமின்மை. சமூக முன்னேற்றமின்மைனா இப்போது இந்த சாஸ்திர சம்பிரதாயம் பார்த்தீங்களா, அது வந்து படித்தவனால இப்போ வந்து ஒரு சமீப காலமாக வந்து படித்தவர்களால் மாற்றப்பட்டு வருது. இப்போ ஒரு சில இப்போது அதுக்கு முன்னாடி சேலை தான் கட்டிட்டு போனோம்னா இப்போ ஆனால் சுடிதாரோடு போட்டதுக்கு ஒரு சமூக மாற்றம் ஏற்பட்டிருக்கு. சரிங்களா, பெண்கள் வந்து இப்போ வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வெளியே வந்து விமான ஓட்டலுக்கு உயர்ந்திருக்காங்கன்னா அது வந்து ஒரு சமுதாய மாற்றம் தான். சரிங்களா, அந்த மாற்றத்தை உருவாக்கு அந்த சமூக மாற்றம் வரும்னா இந்த படிப்பறிவு வந்தால் தான் அவங்களுக்கே ஒரு அறிவு வரும், ஒரு தெளிவு வரும், பகுத்தறிவு வரும். சரிங்களா, அது இல்லாத பட்சத்தில் தான். ஸோ அப்போது குழந்தை உருவானா அந்த சமூகம் அப்படியே தான் இருக்குமே தவிர முன்னேற்றம் வராது. அதை சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை தரம் உயராமை. அதுதான் அப்பா வந்து 100 ரூபாய் சம்பாதிச்சாருன்னா பையன் வந்து ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சணும். அதான் வந்து வாழ்க்கை தரம் உயர்த்து. ஆனால் அந்த பையனும் அதே வேலையை செஞ்சானா அதே சம்பளம் தான் வரும். அப்பா எவ்வளோ வாங்கினாலும் அதே தான் வாங்குது. ஸோ வாழ்க்கை தரம் உயராமல் அப்படியே தான் இருக்கும். அடுத்தது தற்கொலை முயற்சி. தற்கொலை முயற்சினா இந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதிகப்படியான வேலை டென்ஷன் ஒர்க் டென்ஷன் கொடுத்தனால அந்த குழந்தைலேருந்து வெளியும் போக முடியாமல் உள்ளேயும் வேலை செய்யணும்னா தற்கொலை பண்ணிப்பாங்க சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தைகளின் ஒழுக்க பாதிப்பு. குழந்தை ஒழுக்க பாதிப்பு என்னன்னா, சின்ன வயசுலேயே காசை பார்த்தோன்னே என்ன ஆகணும், குழந்தைங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, தப்பான விஷயத்தெலாம் போக தோணும். இப்போது காசு வந்து அதிகமாக குழந்தைகிட்ட இருக்கும்போது என்னென்னா தப்பானதுக்கு தோணும் தெரியுங்களா. ஸோ அது மாதிரி தான் அந்த ஒரு வகையில் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா எதிரான சட்டங்கள். குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டங்கள், அரசாங்கத்தின் சட்டங்கள். அரசியலமைப்புனா 1947 அதாவது 46 அமைக்கப்பட்ட கமிட்டி மூலமாக உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் வந்துன்னா அவங்க என்னென்ன கமிட்டி அதாவது குழந்தை தொழிலாளருக்கு எதிராக போட்டிருக்காங்க அது மாதிரியும். அது அரசாங்கம் அதுக்கப்புறம் வந்த அரசாங்கங்கள் வந்து என்னென்னா ஆட்சி மாற்றத்தில் வந்து அரசியல்வாதிகள் கொண்டு வந்த சட்டங்களை பற்றி பார்க்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு அரசியலமைப்பு சட்டங்கள் வந்து என்னென்னா சரத்து 23. சரத்துன்றதை விதின்னு சொல்கிறேன். விதி 23 என்ன சொல்லுதுன்னா, பெண்கள் மற்றும் குழந்தைகளை இழித்தொழில் ஈடுபடுத்தாமை. ஓகே, பெண்களையும் குழந்தைகளையும் இழித்தொழில் ஈடுபடுத்தப்படலாம் சொல்கிறாங்க. விதி 23. விதி 24 என்ன பார்த்தீங்கன்னா, சுரங்கம் முதலான கனரக தொழிற்சாலைகளில் 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை ஈடுபடுத்தாமை. சரிங்களா, அதாவது சுரங்கம் முதலான கனரக தொழிற்சாலையில் குழந்தைகளை ஈடுபடுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது விதி 39F. விதி 39F என்னும்போது எஃப்ஆர் ஃப்ரீடம். 39 வச்சுங்க. எஃப்ஆர் ஃப்ரீடம் என்னன்னா சுதந்திரமான சூழலில் வாழ விடுதல். சுதந்திரமான ஃப்ரீடம்னானது சுதந்திரமா. அப்போது வந்து குழந்தைகள் வந்து வளர்னாங்கன்னா அவங்களோட சுதந்திரமான சுற்றுச்சூழலோட வாழ விடணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அப்புறம் வந்து விதி 39E. விதி 39E ஃபார் இளமை. இளமை ஞாபகிச்சுங்க. இளமை காலத்தில் அவங்களுடைய உடல் நலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை வந்து பராமரித்தனா இளமை காலத்தில் அவங்க வந்து உடல் நலம் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக இந்த விதி 39E வந்து என்னென்னா குழந்தைகள் வந்து இளமை காலத்தில் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இ ஃபார் இளமை ஞாபகிச்சுங்க. அடுத்தது விதி 21A.
விதி 21A என்பது பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் வரும். என்ன வந்து அடிப்படை உரிமை தராங்கன்னா 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாய இலவச கல்வி பெறுவது அனைத்து குழந்தைகளின் அடிப்படை உரிமையாக்கப்பட்டது. சரிங்களா. அடுத்தது விதி 45. விதி 45ன்னு சொன்னால் விதி 45 போது இது எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா அரசு நெரிசை கோட்பாட்டில் வரும். அரசு நெரிசை கோட்பாடு என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாய இலவச கல்வி வழங்கல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு நெரிசைன் போது அது வந்து செய்யக்கூடிய செயல்கள் சொல்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா விதி 51A கே, அந்த கே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்க மாட்டேன், நோட் பண்ணிங்க, கே வரும். அந்த 51A என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகளை பற்றி சொல்லணும். அதில் 11வது கடமையாக வந்து என்ன சேர்த்தாங்க, அதான் கே, ABCDEFGHIJK, கேன்றது ஆல்பபெட்டிக்கில் 11வது வார்த்தை. ஸோ 11வது அட்டவணை போது கேன்றது நான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கே என்னன்னா கட்டாய இலவச கல்வி பெற்றோரின் அடிப்படை கடமையாக்கப்பட்டது. இல்லைங்களா. அடுத்து வந்து அரசாங்கம் விதித்த திட்டங்கள். சரிங்களா. என்ன திட்டங்கள் வந்து குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிராக கொண்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா 1948 தொழிற்சாலை சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. 1948 தொழிற்சாலை சட்டம், 1951 தோட்ட தொழிலாளர் சட்டம், 1952 சுரங்க சட்டம், 1961 மோட்டார் வாகன சட்டம், 1986 குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம், 1994 குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு ஆணையம். சட்டம் வேறு ஆணையம் வேறு. சரிங்களா. இன்னொரு சொல்கிறேன். 1940 என்ன பண்ணால் தொழிற்சாலை சட்டம் கொண்டு வந்தாங்க. அதாவது தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய குழந்தைகளை பாதுகாத்துக்கு தொழிற்சாலை சட்டம் 1948 கொண்டு வந்தாங்க. 1951 தோட்ட தொழிற்சாலைனா அந்த காஃபி தோட்டம், தேயிலை தோட்டம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான குழந்தை தொழிலாளர் அங்கே தான் வேலை செய்வாங்க. இந்த வேளாண்மை துறையில் 80% பார்த்தீங்க பார்த்தீங்களா, அந்த வேளாண்மையில் எந்த தொடர்பான வேளாண்மை அதிகமாக இருப்போம்னா இந்த காஃபி தோட்டம், தேயிலை தோட்டம் பயிராங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான குழந்தை தொழிலாளர் இருப்பாங்க. சரிங்களா. ஏன்னா அங்கே வந்து இப்போ எப்படி நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த தேயிலை தோட்டம், காஃபி தோட்டம் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா மலைப்பகுதியில் இருக்கும். மலைப்பகுதியில் யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் இருப்பாங்க. பழங்குடியினருக்கு படிப்பறிவு இருக்காது. அவங்க என்ன பண்ணால் அவங்களுடைய குழந்தைய ஈஸியாக பிரெயின் வாஷ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி தோட்டத்தொழில் பிடிச்சாங்க. இந்த பரதேசி படம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சு பரதேசி படம். அப்புறம் வந்து இந்த வாகை சூழல் பார்த்தீங்கன்னா இந்த செங்கல் சூழல் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருப்பாங்க நல்லா. சரிங்களா. அடுத்து 1951 தோட்டத்துறை சட்டம். ஓகே. அடுத்து 1952 சுரங்க சட்டம். சுரங்கத்தில் தங்கச் சுரங்கம், அப்புறம் அந்த நிலக்கரி சுரங்க போடத்தில் வேலை செய்யலாம் பார்த்தீங்கன்னா. அது தவிர்த்து 1952 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, அது சுரங்க சட்டம். அடுத்து 1961 மோட்டார் வாகன சட்டம். என்னன்னா இந்த மெக்கானிக் கடையில் அந்த மாதிரி வேலை செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் தடுத்து அந்த மோட்டார் வாகன சட்டம் கொண்டு வந்தாங்க. அடுத்து 1986 பார்த்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம். இந்த குழந்தை தொழிலாளர் ஃபுல்லாகவே எந்த குழந்தை தொழிலாளர் எல்லா வகையான குழந்தை தொழிலாளர் ஒழிக்கிறதுனா 1986 தான் சட்டம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் 1994 இதுக்கு உண்டான ஆணையத்தை அமைச்சாங்க. சரிங்களா. அடுத்தது உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகளை வந்து பார்த்தோம்னா 3 வகையான தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோன்னா அபாயகரமான தொழில் ஈடுபடுத்த தடை. இது 1996 வழங்கினான்னு நினைக்கிறேன். சரியான டேட் இயர் தெரில, தெரிஞ்ச அன்னைக்கே மென்ஷன் பண்ணுங்கள். அபாயகரமான தொழில் ஈடுபடுத்த தடை. சரிங்களா. அதாவது குழந்தைகளை வந்து 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை அபாயகரமான தொழிற்சாலை ஈடுபடுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் இந்த தடையை மீறவங்களுக்கு இப்போ ஒரு குழந்தையை காப்பாற்றினான்னு வச்சுக்கோங்க, திருப்பணம் வந்து அந்த குழந்தைய பணியமர்த்தினாங்கன்னா பணியமர்த்திய நிறுவனத்துக்கு 20,000 ரூபாய் அபராதமும். சரிங்களா. அது எப்படி பணியமர்த்திய நிறுவனத்துக்கு 20,000 ரூபாய் அபராதமும். அது சரிங்களா. அரசு வந்து அந்த குழந்தைக்கு 5,000 ரூபாயும் நிதியுதவி அளிக்கணும். சரிங்களா. அப்போ ஆக மொத்தம் அந்த குழந்தைக்கு வந்து 25,000 ரூபாய் வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையோட வீட்டில் ஒரு ஆளுக்கு, அதாவது அந்த குழந்தை இருக்கிற வீட்டில் ஒரு ஆளுக்கு வேலை தரணும். சரி. இந்த வகையான அம்சத்தை கொண்டு தான் இந்த தீர்ப்பான நாங்கள் என்னென்னா அபாயகரமான தொழிற்சாலை குழந்தை ஈடுபடுத்தக்கூடாது. அப்படி ஈடுபடுத்தினா இன்னொரு வாட்டி அந்த நிறுவனத்துக்கு 20,000 ரூபாய் அபராதமும், அரசு அந்த குழந்தைக்கு 5,000 ரூபாய் வந்தோன்னா நிதியுதவியும் அளிக்கணும். சரிங்களா. அப்போ 25,000 ரூபாய் அந்த குழந்தைக்கு வந்து. அது இல்லாமல் அவங்க வீட்டில் ஒரு ஆளுக்கு வேலை தரணும். சரிங்களா. இந்த ஒரு அம்சத்தை கொண்டு தான் இந்த தீர்ப்பு நாங்கள். சரிங்களா. அடுத்தது பார்த்தோன்னா வீட்டு வேலை செய்வோருக்கு தடை. அதே உச்சநீதிமன்றம் என்ன பண்ணால் வீட்டு வேலை செய்வோருக்கு தடை வேணாங்க. எப்போ 2006 என்ன சொல்லலாம்னா கடைகள், உணவகங்கள், தொழிற்சாலைகள், தேநீர் கடைகள் போன்றதுனால துணி கடையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்தமாரி கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற அதனால் இதெல்லாம் வந்து என்னென்னா அவங்க என்ன சட்டம், இப்போ நீ அபாயகரமான தொழிற்சாலை தானே ஈடுபடுத்துகிறான்னு சொன்னேன், இதெல்லாம் ஈஸியான வேலை தானே, நான் இதில் ஈடுபடுத்துவேன்னு சொல்லிட்டு இதில் ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா. அதுமாரி அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 14 உட்பட்ட குழந்தைகளுக்கு வேலை செய்ய தடை வச்சது. அடுத்து பார்த்தோன்னா சர்க்கஸில் வேலை செய்வதற்கு தடை. மூணாவது என்ன பார்த்தோன்னா இந்த ஓகே அபாயகரமான தொழிற்சாலை நான் வேலை செய்யலை, அதே மாதிரி வீட்டு வேலையும் செய்யலை. சர்க்கஸ் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே, என்டர்டைன்மெண்ட்டில் குழந்தைங்க வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அதில் வந்து குழந்தை தொழிலை ஈடுபடுத்தினாங்க. அதுக்கும் வந்து சுப்ரீம் கோர்ட் தடை வச்சுட்டாங்க. எப்போ 2011. சரிங்களா. அடுத்தது குழந்தை தொழில் முறைக்கு எதிராக அமைக்கப்பட்ட கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா குருபாத சுவாமி கமிட்டி. சரிங்களா. குருபாத சுவாமி கமிட்டி 1979 அமைச்சாங்க. இக்கமிட்டி வந்து என்னென்ன பற்றி ஆராய்ச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை தொழில் முறைக்கான காரணங்கள், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், அப்புறம் அது கூடயான தீர்வுகளை பற்றி ஆராய்ச்சாங்க. இதை என்ன அறிவுறுத்தணும் பார்த்தீங்கன்னா
இது வந்து குழந்தை தொழிலாளர் முறைக்கும் சுரண்டல்னால் என்ன, குழந்தை தொழிலாளர் முறை, அது ரெண்டுத்துக்கு உண்டான வேறுபாட்டை வந்து விலக்கி கூறிச்சு. என்னென்னா குழந்தை தொழிலாளர் முறைக்கும் அதனால் ஏற்படுகிற சுரண்டல் முறைக்கும் இதேயான வேறுபாட்டை வந்து நல்லா எடுத்து கூறினாங்க. அதான் அதனுடைய அறிக்கை. சரிங்களா. குருபாத சுவாமி கமிட்டி 1979 குழந்தை தொழிலாளர் தொடர்பான காரணங்கள், விளைவுகள், தீர்வுகளை பற்றின ஆராயத்துக்காக இங்கே கமிட்டி அமைச்சாங்க. சரிங்களா. அடுத்தது உலகளாவிய நடவடிக்கைகள். குழந்தை தொழிலாளர் முறைக்காக உலக அளவில் ஏற்படுத்தப்பட்ட நடவடிக்கை பார்த்தீங்கன்னா 1919 சர்வதேச தொழிலாளர் மன்றம் குழந்தை தொழிலாளர் முறைக்கு தடை விதித்தது. சரிங்களா. 1919 சர்வதேச ILO ஒன்று இருக்குது, இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன். அதான் பார்த்தீங்கன்னா உலக அளவில் தொழில்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா. அது ஐநாவோட கட்டுப்பாடு அந்த ILO அமைப்பு என்னன்னா சர்வதேச தொழிலாளர் மன்றம் குழந்தை தொழிலாளர் முறைக்கு தடை விதிச்சு. சரிங்களா. அந்த குழந்தை தொழிலாளர் முறை தடை வச்சாங்க. அது எப்போ நான் பார்த்தோம்னா சட்டப்படி எப்போ நான் பார்த்தோன்னா 1991 ILO தான் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் வந்து குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிரான திட்டத்தினை வகுத்தது. அதாவது என்னென்ன திட்டத்தை கொண்டு வரலாம், அவங்கள குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கிறதுக்குண்டான திட்டங்களை வந்து எப்போ வகுத்தாங்கன்னா 1991 வகுத்தாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா உலக நாடுகள்லாம் 92 கையெழுத்திட்டது. இந்தியாவும் 1992 இந்த திட்டத்தில் கையெழுத்திட்டாங்க. சரிங்களா. இதன்படி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ள வகையில் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழித்தல். குழந்தை தொழிலாளர் ஒழிக்கணும்னா அதுக்கு ஒரு பயனோட ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தோட இந்த திட்டத்தை வந்து 1992 கொண்டு வந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதை மாற்றி அமைச்சு பின்பு நவீன திட்ட அறிக்கை ஒன்று உருவாக்குனாங்க. அதே ILO தான் இந்த திட்டத்தை வந்து மறுசீரமைப்பு செஞ்சு பின்பு நவீன ஒரு திட்டத்தை நவீன திட்ட அறிக்கை வெளியிட்டாங்க. இந்த திட்ட அறிக்கை பார்த்தீங்கன்னா 34 நாடுகளில் இருக்கப்பட்ட ஒரு ஆய்வின் மூலம் பார்த்தீங்கன்னா இந்த நவீன அறிக்கை மூலம் என்ன பண்ணாங்கன்னா 34 நாட்டில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர் ஆய்வு செஞ்சாங்க. அதில் இந்தியா தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. சரிங்களா. அடுத்தது இண்டஸ்ன்றது ஒரு அமைப்பு. எத்தனை வகையான அமைப்பு பார்த்தீங்கன்னா இண்டஸ் இதே ஒன்று IND என்பது இந்தியா, US என்பது USA. யூஎஸ்னா என்ன சொன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் சொல்லும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. அப்போ இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து செயல்படுத்தின குழந்தை தொழிலாளர் முறைக்கான ஒரு திட்டம் தான் பார்த்தீங்கன்னா இண்டஸ். சரிங்களா. இதை என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அபாயகரமான தொழிற்சாலைகளில் உள்ள 5 மாநிலத்தில் 21 மாவட்டத்தில் செயல்படுத்தப்படுதுன்னா அபாயகரமான தொழிற்சாலை வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாவட்டத்தில் செலக்ட் பண்ணி அந்த 5 மாவட்டத்தில் 5 மாநிலத்தை செலக்ட் பண்ணி அந்த 5 மாநிலத்தில் 21 மாவட்டத்தை செலக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா. அந்த 21 மாவட்டத்தில் இருக்க குழந்தை தொழிலாளர் முறையை மீட்டு அவங்களுக்கு மறுவாழ்வு அளிக்குது. அதான் வந்து இந்த திட்டத்தோட நோக்கம். இண்டஸ்ட்னா என்னென்னா இந்திய அமெரிக்கா கூட்டு முயற்சியில் உருவானது. அபாயகரமான தொழிற்சாலை வந்து குழந்தைகளை மீட்பது. எத்தனை மாநிலம் 5 மாநிலம், எத்தனை மாவட்டம் 21 மாவட்டம். எத்தனை குழந்தைகளை மீட்டான்னு பார்த்தீங்கன்னா 80,000 குழந்தைகளை மீட்டிருக்காங்க. சரிங்களா. இந்த திட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80,000 குழந்தைகளை மீட்டிருக்காங்க. சரிங்களா. அந்த 5 ஸ்டேட் என்ன பார்த்தீங்கன்னா MHனா மகாராஷ்டிரா, UPனா உத்தரப்பிரதேஷ், MPனா மத்திய பிரதேஷ், TNனா தமிழ்நாடு, DLனா டெல்லி. மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், தமிழ்நாடு, டெல்லி ஆகிய 5 மாநிலத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. இப்படின்னா இண்டஸ். அடுத்து பார்த்தோன்னா அமைப்புகள், அதாவது குழந்தை தொழிலாளர் முறைக்கு ஏற்படுத்தப்பட்ட அமைப்புலாம் அந்த இண்டஸ் வந்துடும். அடுத்து பச்மன் பச்சோ ஆந்தோலன், அப்புறம் ரீயூனிட். இது ஏன்னா அமைப்புகள் ஆப்ஸ்லாம் உருவாக்கி அப்புறம் பென்சில் கூட ஒன்று வரும். அது எக்ஸ்ப்ளனேஷன் தெரியல. பென்சில் அதுவும் ஒரு இயக்கம் தான். அதுவும் வந்து குழந்தை தொழிலாளர் முறை வரைக்கும் தான் இந்த கொண்டு வந்தாங்க. சரிங்களா. அது பார்த்தீங்கன்னா பச்மன் பச்சோ ஆந்தோலன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அமைப்பு உருவாக்குன்னு யார் பார்த்தீங்கன்னா கைலாஷ் சத்யார்த்தி. இந்த கைலாஷ் சத்யார்த்தின்னு யார் பார்த்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு நோபல் பரிசு வேணாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அமைதிக்கான நோபல் பரிசு வந்து 2 பேர் கொடுத்தாங்க. யாருன்னா கைலாஷ் சத்யார்த்தி மற்றும் மலாலா யூசப்சாயி ஆகிய 2 பேர் கொடுத்தாங்க. அதில் ஒரு ஆள் தான் கைலாஷ் சத்யார்த்தி. இவருக்கு எதுக்காக வேணாம் பார்த்தோன்னா குழந்தை தொழிலாளர்களை மீட்டு அவங்களுக்கு வந்து மறுவாழ்வு அளிக்கத்தில் இவர் வந்து சாதனை பண்ணார். சரிங்களா. இந்திய அளவில். ஸோ அதனால தான் இவருக்கு என்ன பார்த்தாங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கினாங்க. ஸோ அது அவர் நடத்தி கொண்டிருந்த ஒரு அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த பச்மன் பச்சோ ஆந்தோலன். இந்த அமைப்பு அடிப்படையாக கொண்டு தான் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா இந்திய அரசு வந்து பேட்டி பச்சோ பேட்டி பதுவன்ற ஒரு பெண் குழந்தை தொடர்பான ஒரு பாதுகாப்பு திட்டத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா. ஸோ பார்த்தோன்னா கைலாஷ் சத்யார்த்தி குழந்தை தொழிலாளர் முறைக்கு மீட்டெடுத்து கல்வி அளித்தல் அவங்களுடைய 2014 அனுமதி ஓகே சொல்லிட்டேன். பேட்டி பச்சோ பேட்டி பதம் வந்து அந்த திட்டத்தோட முன்னாடி வந்து இந்த பச்மன் பச்சோ ஆந்தோலன் தான். ஓகேங்களா. இதில் வந்து அதிகப்படியான குழந்தை மீட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா ரக்மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு தரக்குறியீட்டு முத்திரை. தரக்குறியீட்டு முத்திரைனா என்ன பார்த்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர்கள் அற்ற தொழிற்சாலைக்கு வழங்கும் தரக்குறியீடு. அதாவது குழந்தை தொழிலாளர்கள் முறைகள் அற்ற. ஆனால் இப்போது ரக்மார்க் குறியீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிலேருந்து ஒரு ப்ராடக்ட் வருதுன்னா இந்த ரக்மார்க் குறியீடு வந்துச்சுன்னா அந்த கம்பெனியில் எந்த ஒரு குழந்தை தொழிலாளரும் இல்லை அப்படின்ற மாதிரி தர சான்றிதழ் வழங்குறாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு குழந்தை தொழிலாளரும் இல்லாத கம்பெனிக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு தரக்குறியீடு தான் பார்த்தீங்கன்னா இந்த ரக்மார்க். சரிங்களா. இந்த ரக்மார்க் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல சைல்டு லேபர்ஸ் இல்லை, அதை வந்து மக்கள் வந்து நம்பிக்கையாக வாங்குவாங்க, அதை வந்து ஊக்குவிப்பாங்க. சரிங்களா. அதுதான் இந்த ரக்மார்க்னத்தை கொண்டு வந்தாங்க. இது யாருன்னா கைலாஷ் சத்யார்த்தி தான் உருவாக்குனாரு. அடுத்து பார்த்தா ரீயூனிட்னா என்ன பார்த்தீங்கன்னா ரீயூனிட்னு நம்ம ரீலே வருது பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்னென்னா காணாமல் போன குழந்தைகளை கண்டுபிடித்து அமைக்கப்பட்ட ஒரு ஆப் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரீயூனிட். என்னென்னா
காணாமல் போன குழந்தையை கண்டுபிடிக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு ஆப் தான் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட். இதில் என்ன பார்த்தோன்னா நம்ம குழந்தைகளோட பெயர், அடையாளம், வயது எல்லாத்தையும் நம்ம அப்லோட் பண்ணி ஃபோட்டோ அப்லோட் பண்ணால் அது வந்து கண்டுபிடித்து ஈஸியாக இருக்கிற மாதிரி இது ஒரு திட்டத்தை உருவாக்குனாங்க. சரிங்களா? அடுத்தது உலகின் குழந்தை தொழிலாளர்கள் அதிகமாக எங்கெங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்டத்தில் ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா 32% இருக்காங்க. ஏன்னா ஆப்பிரிக்காவில் தான் சுரங்கங்கள் அதிகமாக இருக்குது. எதனா வைர சுரங்கம், தங்க சுரங்கம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் அதிகமாக இருக்குது. அப்புறம் அது இல்லாமல் அங்கே வந்து பசி பட்டினிக்கு நிறைய பேர். சரிங்களா? ஏன்னா சாப்பாட்டுக்கே பஞ்சம் போது எதனா ஒரு வேலை கிடைச்சா செய்யலாம் மாதிரி சின்ன குழந்தையிலே வேலைக்கு அனுப்பிச்சுறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் வந்து ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா 32% இருக்காங்க. அடுத்தது ஆசியா என்னன்னா ஏன் பார்த்தீங்கன்னா ஆசியாவில் வந்து சைனாவும் இந்தியாவும் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தோன்னா இது 2 சொல்லணும், ஆசியா சைனா. அதனால தான் ஆசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 22%. அடுத்து லத்தீன் அமெரிக்கா அந்த பிரேசில், அர்ஜென்டினா அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா லத்தீன் அமெரிக்காவில் வரும். சரி, அந்த கீழே பார்த்தீங்கன்னா அங்கேயும் அதிகப்படியான 17% இருக்காங்க. அப்புறம் ஐரோப்பாவில் 5% இருக்காங்கன்னா கனடாவில் 1, அமெரிக்காவில் 1, மற்ற இதில் பார்த்தீங்கன்னா 22% இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்ல. ஃபஸ்ட்டு 3 மட்டும் பார்த்துக்கலாம். என்னென்னா ஆப்பிரிக்காவில் 32, ஆசியாவில் 22, லத்தீன் அமெரிக்காவில் 17. மீதி எவ்வளோ அவ்வளோ இம்பார்ட்டன் இல்லை. மற்றவங்களுக்கு போட்டு மீதி அண்டர் எவ்வளோ கழிச்சு போட்டுடலாம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆலோசனைகள் வந்து அதாவது இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இப்போ 30 மார்க்ஸ் கொடுக்குறோன்னா அதில் வந்து உங்களுடைய ஆலோசனை வழங்கலாம். சரிங்களா? அதில் என்னென்னா பட்டியலிடு அப்படி இல்லைன்னா சொல்லும்போது என்னென்னா நம்ம ஒரு குழந்தை தொழிலாளர் முறையில் இல்லைன்னா ஒரு பிரச்சனை, சமூக தொடர்பான ஒரு பிரச்சனையை கேட்குறாங்கன்னா அந்த பிரச்சனையை வந்து எனது பார்வைன்னு போட்டு நம்ம ஒரு இதுனா அதுக்கு ஒரு மார்க் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. அது உங்களுடைய உங்களுடைய சஜஷன் நீங்கள் சொல்லலாம்ல அப்படின்ற மாதிரி. இப்போ ஏன்னா நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னும் போது உங்களுடைய பார்வை ஒரு கோணம் இருக்கும். சரிங்களா? உங்களுடைய தீர்வு எதனா ஒன்று இருக்கலாம். யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த டிமானிட்டேஷன்ற ஒரு விஷயத்த வந்து திரு மோடி அவர்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி பிச்சைக்காரன் படத்தில் வந்து ஒரு பிச்சைக்காரன் சொல்லியிருப்பான் சரிங்களா? அது ஒரு பிச்சைக்காரனத்துக்கு தோணுன ஐடியா தான் ஒரு இந்தியாவிலே எல்லாரையும் வந்து என்னென்னா ஒரு லைனில் நிற்க வச்சிச்சு. ஸோ அப்படின்ற மாதிரி யாருடைய ஆலோசனைகளும் வந்து எதுவாகவும் மாறலாம். சரிங்களா? ஒரு சின்ன ஒரு என்னென்னா சொல்லுவோம், அதாவது இவருடைய ஆலோசனை கேட்க வேணும், ஆனால் இவருடைய ஆலோசனை கூட பெரிய லெவலில் மாறலாம். அதே மாதிரி தான் உங்களுடைய ஆலோசனையை வந்து நம்ம பதிவுனா அது வந்து நீங்கள் இது வரைக்கும் எழுதின எல்லா அது டாபிக்ஸ்லையும் இது வந்து ஒரு டாப்பிக்காக தூக்கி கொடுக்கும் உங்களுக்கு. அதுக்கு தான் சொல்லணும்னா எனது ஆலோசனையும் போட்டு நாங்கள் எழுதலாம். இல்லை குழந்தை தொழில் முறை ஒழிப்பிற்கான ஆலோசனைகள் அப்படின்னு போட்டு நம்ம எதுனா அதுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? என்னென்னா வறுமை ஒழிப்பு துறை இதில் கதை கூட எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எதனா ஒரு பாயிண்ட்டாக உங்களுக்கு திருத்தணும் மாட்டுச்சுன்னா அது வந்து நமக்கு ஒரு பாயிண்ட் தானே, ஒரு மார்க் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். வறுமை ஒழிப்பு திட்டங்கள் செயல்படுத்தலாம். சரிங்களா? வறுமை ஒழிப்பு திட்டங்களை வந்து ஒழுங்காக செயல்படுத்தினா வறுமை ஒழிச்சிடலாம். வறுமை வச்சுட்டு ஏன் வந்து குழந்தை தலைமுறை அவங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா அதுமாரி. அடுத்தனா குழந்தைகளை வேலையில் ஈடுபடுத்துவோருக்கு கடுமையான தண்டனை அளிக்கலாம். அது குழந்தைய வந்து வேலைக்கு ஈடுபடுத்தினா அவனுக்கு தண்டனை வந்து அதிகமாகவும் அபராதம் வந்து அதிகமாக செலுத்தும் போது அவன் பயந்துக்குன்னு அபராதம் கட்டத்துக்கு நான் பெரிய ஆளே வேலைக்கு வச்சு போகலான்னு சொல்லிட்டு அவங்க நிலைமை வந்துடும்னா ஸோ அதனால் என்னென்னா குழந்தை தொழிலாளர்கள் குறையின்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு அருகில் பள்ளி அமைத்தல். வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஸ்கூல் அமைச்சாங்கன்னா சரி பையன் நம்ம பாதுகாப்பாக நம்ம பக்கத்தில் இருப்பான்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு அமைச்சிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கல்வி பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். கல்வினாக என்ன, கல்விக்கு உண்டான கல்வியோட ஒர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு பெற்றோர்களுக்கு அறிவிக்கணும்னா ஸோ அவங்கள வந்து மாறி சேர்ப்பாங்க. அடுத்து பார்த்தா இலவச கல்வி மற்றும் உணவு அளிக்கலாம். இந்த கல்வி பற்றிய விழிப்புணர்வுனா இந்த வாகி சேவை படத்தில் வந்து விமர் சொல்லலாம் பார்த்தீங்களா, அந்த என்னென்னா இதில் மொத்தம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1200 கல் இருக்குது. அவங்க ஓனர் வந்து இதே கல் இருக்குதுன்னு சொல்லிட்டாருன்னா நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன், அப்படி இல்லைன்னா உங்கள் குழந்தைங்கள எடுத்து வந்து என் ஸ்கூலில் சேர்ப்பீங்களான்னு போது அப்போ வந்து என்னென்னா அந்த சொல்லாம் அப்புறம் அவன் வந்து எண்ணி பார்த்துட்டு கல் கம்மியாக குறைச்சி சொல்லுவான். அப்போ அந்த ஒரு அங்கே இருக்க ஒரு பொம்பளை என்ன பண்ணாங்கன்னா அந்த குழந்தைய திரும்ப கை கட்டி திரும்ப ஸ்கூலில் படிக்க வைக்கும். ஸோ அதான் ஒரு வகையான விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தினா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இலவச கல்வி மற்றும் உணவளிக்கணும். அடுத்தது உதவித்தொகை மற்றும் அடிப்படை தேவைகளை ஏற்படுத்தணும். சரிங்களா? உதவித்தொகை அளிச்சானா ஆட்டோமேட்டிக்காக ஸ்காலர்ஷிப் தரும் போது இதுவும் ஒரு வகையான வருமானம் தான். வருமானத்தோட கல்வி கற்கணும் போது யார் தான் வேணாம்னு சொல்லுவாங்க அப்படின்ற போது வந்துடுறாங்க. அப்புறம் பார்த்தா குழந்தைகளின் விளைவுகளை அந்த குழந்தை தொழிலாளர் ஏற்படக்கூடிய விளைவுகளை அவங்களுக்கு எடுத்து சொல்லணுன்றாங்க. அடுத்தது சட்டங்களை கடுமையாக்கலாம், அதுவும் படித்தாச்சு. கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்தலாம், கல்வியோட முக்கியத்துவத்தை ஏற்படுத்தலாம். அப்புறம் வந்து அரசு சாரா நிறுவனங்கள் ஈடுபடுத்தலாம். அதனால் இந்த குழந்தை தொழில் முறை ஒழிப்பதற்கு அரசு சாரா நிறுவனங்களை வந்து இதில் ஈடுபடுத்தினா அதாவது நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அவங்களை ஈடுபடுத்தலாம் சொல்கிறாங்க. அடுத்தது சமூக சேவைகளை உற்சாகப்படுத்த விருது வழங்கலாம். ஏன்னா இப்போ வந்து ஒரு அரசு சாரா நிறுவனம் வந்து இதுமாரி வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு 1000 குழந்தைங்க இருக்கான்னு வச்சுங்களேன், அந்த நிறுவனத்துக்கு வந்து என்னன்னா ஒரு பாராட்டோ இல்லை எதனா ஒரு பரிசு வாங்கினா அடுத்த வருஷம் வந்து ஒரு 10,000 குழந்தை 20,000 குழந்தை மீட்பதற்கு அவங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும், ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். ஸோ அதனால் விருதுகள்லாம் வழங்கலாம்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விருதுகள். அதன் பேரில் விருதுகள் வந்து என்ன வழங்குறாங்கன்னா தேசிய குழந்தை நலன் விருதுன்னு சொல்லிட்டு 1979 வழங்குறாங்கன்னா தேசிய குழந்தை நலன் விருது.
தேசிய குழந்தை நல விருது 1979. இதில் என்ன பார்த்தோன்னா குழந்தை தலைமுறை மீட்கக்கூடிய 5 நிறுவனங்கள் மற்றும் 3 தனிநபருக்கு வழங்கக்கூடிய விருது தான். 5 நிறுவனங்கள் 3 தனிநபர்களுக்கு. 5 நிறுவனத்துக்கு என்ன வழங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் 3 லட்ச ரூபா ப்ளஸ் சான்றிதழ் வழங்காங்க. 3 தனிநபருக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ப்ளஸ் சான்றிதழ். சரிங்களா, 5லேருந்து 2 கழிச்சா 3, 3லேருந்து 2 கழிச்சா 1 அப்படின்னாவே நான் வச்சுக்கலாம். சரிங்களா, அடுத்தது ராஜீவ்காந்தி மாணவ சேவா விருது. ராஜீவ்காந்தி மாணவ சேவா விருது 1994 ஏற்படுத்தப்பட்ட ஒரு விருதுனா ராஜீவ்காந்தி மாணவ சேவா விருது. இது என்னன்னா குழந்தை தொழிலாளர்களை மீட்கும் சமூக சேவைகளுக்கு. அதனா இதை வந்து பார்த்தா தனிப்பட்ட நபர்களுக்கு வழங்கக்கூடியது. இந்த ராஜீவ்காந்தி மாணவ சேவை பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட நபர்களுக்கு வழங்கக்கூடியது. 1994 குழந்தை தொழிலாளர் மீட்கும் சமூக சேவைகளுக்கு 1 லட்ச ரூபாய் ப்ளஸ் ஒரு வெள்ளி கரையின் தரத்தை தான் இந்த ராஜீவ்காந்தி மாணவ சேவை வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா முடிவுரை கன்க்ளூஷன் என்ன சொன்னோன்னா, இன்றைய குழந்தைகளே வருங்கால இந்தியாவின் தூண்கள். எனவே குழந்தை தொழிலாளர் முறையை ஒழித்து குழந்தைகளுக்கு கல்வி அளித்து மக்களையும் நாட்டையும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் இந்திய அரசின் திட்டங்கள் நடவடிக்கைகளும் தொடரட்டும். ஆனால் இது வந்து நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, நீங்கள் வந்து என்னென்னா ஒரு சில டேட்டாஸ்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணி நம்ம எழுதலாம். சரிங்களா, அதாவது இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர் குறைஞ்சிருக்காங்க, ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக தான் இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம எழுதலாம். சரிங்களா, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூனா இன்றைய குழந்தைகளே வருங்கால இந்தியாவின் தூண்கள். ஸோ இது எதுனா இது கண்டிப்பாக வந்து ஒரு வகையான கன்க்ளூஷனாக தான் இருக்கும். சரிங்களா, அதை பேஸ் பண்ணி எப்படி குழந்தை தலைமுறை ஒழிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம மேலே பார்த்தோம். சரிங்களா, அப்படின்னு சொல்லிட்டு கூட முடிச்சுட்டு கன்க்ளூஷன் போட்டு வச்சிடலாம். சரிங்களா, இதை வந்து குழந்தை தலைமுறையான தொடர்பான பிரச்சனைகளும் காரணங்கள் விளைவுகள் எல்லாமே பார்த்தாச்சு. சரிங்களா, ஸோ இது ஒரு வாட்டி ரீட் பண்ணாலே போதும், வேறு எதுவும் இம்பார்ட்டன் கிடையாது. இந்த அளவுக்கு படித்தாலே போதும். 30 மார்க்ஸ்லேருந்து நம்ம இப்படி டெவலப் பண்ணிடுறேன். எனக்கு இது வந்து கோடு போடாமல் இருக்கேன், நம்ம வெறும் ஷார்ட் நோட்ஸ் தான் கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து இதை எலாபரேட் பண்ணி எழுதும்போது கிட்டத்தட்ட 6 பக்கத்துக்கு மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, சரி, மேலே ஒரு நல்ல தகவல்களை சந்திக்க வரையும் உங்களுக்கு விடைபெறுது அருள்ஃபார்ம் பார்த்தேன் அகாடமி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக இல்லாமல் இருக்கும், அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஏன்னா ஃபோட்டோஸ் சரியாக வர மாட்டேங்குது. சரி, வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.